புதுச்சேரியில் மாநில வருவாயும் இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடையும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. அனைத்து திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இருந்தாலும் மணக்க முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்தார். இந்த பட்ஜெட் என்பது ஒரு காகித பூ என விமர்சித்தார். இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சரின் அறிவிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று குறிப்பிட்ட சிவா, புதுச்சேரியில் மாநில வருவாய் எவ்வளவு என்று குறிப்பிட்டார். டெல்லி கவர்மெண்ட் எடுத்தது, அங்க இருக்கின்ற எல்ஏடி ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியம் அவங்க தராங்க. இப்படி பல வகையிலையும் டெல்லியினுடைய வருமானத்துல இருந்து அங்க யாருக்கும் செலவு பண்றதில்ல. மத்திய அரசினுடைய பல வகை சுற்றுலா எல்லாமே மத்திய அரசு செலவு பண்ணிக்கிறதால அங்க பணம் மீதி இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை அங்கேயே பல விஷயத்தை செய்ய முடியல. இங்க புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு இந்த பணம் கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி. ஆனால் சிரமமான சூழ்நிலை. ஏன்னா நம்ம பணம் எவ்வளோ நம்ம கையில் இருக்குதுன்னு தெரியும். அந்த திட்டத்தில் எவ்வளோ ஒதுக்கிறாங்க புக்கில் இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோன்னு சொல்லலை. உத்தேசிக்கப்பட்டுள்ளது தான். இந்த திட்டத்துக்கு இந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறேன்னு எதுவும் சொல்லலை.